தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமா மற்ற மொழி சினிமாவை பற்றி ஒரு படத்தை உதாரணமாக வச்சு நம்ம அந்த ஒரு இதை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய பற்றின படங்கள் எந்த மாதிரியான இருக்குது, அவருடைய உரிமையை கோடுதா, இல்லை பழைய வரலாறை பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு சாதிய மனநிலைக்கு அவருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற விதமாக இந்த திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் அதிகமாக வருது. ஆனால் ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவித்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறான் அப்படிங்கிறத மிக அருமையாக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூலில் 12th எழுதுகிற பையன் அதில் காப்பி அடிக்க சொல்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எல்லாருமே காப்பி அடிக்கலாம். அப்படி காப்பி அடிச்சுமே போட்ட விடுறாங்க அப்படிங்கிறக்காக வாத்தியாரே ஆன்சர்லாம் போர்டில் எழுதி போடுறாரு. இதை பார்த்தா அதை பாஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் இந்த படத்தோட ஹீரோ படிக்கிறாங்க. அவன் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ ஒரு காவல் அதிகாரி அவங்களெலாம் பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி படுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து இதெல்லாம் பேசி சரி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால ஒன்றும் முடியல. அவர் நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறதுனால அதை இது பண்ணிடுறாங்க. அவங்க காப்பி அடிச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அந்த எக்ஸாமில் யாருமே பாஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த பையன்கிட்ட ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, அதாவது நீ நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு அந்த நேர்மை அப்படிங்கிறது மனசில் இந்த பசுமரம் தாண்டி போல பயந்துருச்சு. அவன் என்ன பண்ணுறான், அதுக்கடுத்த இதில் அவர் வரமாட்டார், செக்கிங் அந்த மாதிரி நிறைய பேர் காப்பி அடித்து பாஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் அந்த பையன் நேர்மையாக படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த அந்த படத்தோட நாயகன் விரும்புகிறான். அப்படியே 2-3 அட்டமில் அவன் 3வது அட்டமில் பாஸ் பண்ணிடுறான். பாஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு வெளியூர் போய் டிஎஸ்பி ட்ரைனிங் முடித்து டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பாட்டி சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு போகிறான். போகிற வழியில் அவனுக்கு பணத்தை பறி கொடுத்துட்றான். டிஎஸ்பியும் அந்த கோச்சிங் சென்டரையும் மூட்டுறாங்க. கோச்சிங் அவனால் தொடர முடியல. அங்கே வர்ற ஒரு பையன் தான் அவனுடைய ஃப்ரெண்டாக ஒரு பையன் வரான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐபிஎஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் சென்டர் டெல்லியில் இருக்குது, அங்கே போய் படிக்க போகிறேன் அப்படின்னு அவன் போகிறான். அப்போ நானும் ஐபிஎஸ் ஆகிறேன், போலீஸ் தானே ஆகணும், நானும் ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு அவங்களுடைய ஐபிஎஸ்னால் என்னென்னே தெரியாமல் நான் ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பையன் டெல்லி போயிடுறான். அவன் போயிட்டு ஐபிஎஸ் ஆனான். அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டம் என்ன, அவனுக்கு ஒரு ரூம் கிடையாது, ஒரு 10 பைசாவோட கையில் கிடையாது, எப்படி அவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறான், எப்படி அவனுடைய பொருளாதாரத்தை சந்திக்கிறான் அப்படிங்கிறத மிக நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய கேரக்டர் அதாவது ஒரு ஹீரோ மட்டுமே அந்த கதையை சுற்றாமல் அந்த படத்தில் உள்ள சின்ன சின்ன கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு எளிய சமூகத்திலேருந்து வந்த ஒரு மாணவன் எப்படி அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் அவன் வாழ்க்கையில் மிக அறிவாளியாக இருப்பான், இருந்தாலுமே அவன் அந்த தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் எப்படி கடைசி சட்டம்லையும் தோற்று போகிறான் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பணக்கார வட்டத்துலேருந்து ஈஸியாக எப்படி அவங்க படிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பணபலம் படைத்தவர்கள் நிறைய பேர் ஈஸியாக அந்த கோச்சிங்கெல்லாம் போயிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு எளிய சமூகத்தில் பாட்டாளி வட்டத்தில் உள்ள ஒரு மக்களுடைய பிள்ளைகள் அந்த நீட் எக்ஸாமோட கோச்சிங் போக முடியாது. அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும்ல, அந்த கோச்சிங் அவங்களால போகிறதுக்கு உண்டான பணத்தை அவங்களால ரெடி பண்ண முடியாது. அது ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த நீட் கோச்சிங் போகிற அளவுக்கு இப்போ நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அந்த கதாநாயகன் அந்த படத்தில் அவன் நட்பை சம்பாதிக்கிறான், அவன் உழைப்போட அருமை சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஏற்கனவே அவனை மாதிரியே முயற்சி பண்ணி ஒருத்தர் தோற்றுருப்பார்ல, அவன் அந்த படத்தில் அவருடைய காதலி, அதாவது ஃப்ரெண்டாக பழகி அவங்க நட்பு காதலாக மாறுது. அவங்க சொல்கிறான், நீ ஐபிஎஸ் அவனுக்கு தான் வர, அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது ஐபிஎஸ் விட்டுட்டு உன்னுடைய அதிக நேரத்தை அதுக்கு தான் செலவழிக்கணுமே தவிர உன்னுடைய பொருளாதாரத்தை கவனிக்கிறதுக்காக நீ பொருளாதார தேவை வேணும் தான். அந்த பொருளாதார தேவைக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்காங்க.
பொருளாதாரத்துக்கு எவ்வளோ தேவை அதையும் முடிச்சுக்கிட்டு ஐபிஎஸ் ஆகிறது தான் உன்னுடைய எய்ம் அப்படிங்கும்போது அதற்கு உண்டான இதை வந்து இன்னும் முயற்சியாக ஈடுபடணும்ல அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயின் வந்து அவனுக்கு தெளிவுபடுத்துவான். அதிலிருந்து அவன் எப்படி முயற்சி பண்ணி பாஸ் ஆகிறானா பாஸ் ஆகலையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒவ்வொரு இந்த வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே இந்த வந்து ஒரு மெசேஜாகவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை சாதிக்கணும்னு நினச்சிருப்போம். அதாவது எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டில் அந்த கவர்மெண்ட் ஜாப்பு அப்படின்லாம் நமக்கு ஒன்று ஒரு இது இருக்கும், எய்ம். அந்த மாதிரி எதுலையாவது ஒரு மிகப்பெரிய சாதனை அடையணும் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய பொருளாதார நெருக்கடி, நம்மளோட வாழ்வியலுக்காக நம்ம எங்கெங்கேயோ எதோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதும் சரிதான். உங்கள் பொருளாதார தேவைக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதிலே நிரந்தரமாக இருந்துடக்கூடாது. உங்களுடைய எய்ம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் வந்து முழுமையாக செயல்படணும். உங்கள் பொருளாதாரத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை விட நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு, நம்மளுடைய லட்சியத்திற்கு எடுக்கிற நேரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் மிக தெளிவாக காட்டியிருப்பாங்க. தமிழ் சினிமா படங்கள் வந்து அதிகம் பார்ப்பேன். அதுவும் டப்பிங் படங்களை வந்து நான் அதிகமாக விரும்ப மாட்டேன். இருந்தாலுமே இது மாதிரியான ஒரு சில திரைப்படங்கள் வந்து நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிம்பாங்க இல்லையா, நம்ம மனதோடு ரொம்ப நெருக்கமாயிடும். அத்தகைய திரைப்படங்கள் எப்பயாவது வருவதும் உண்டு. அதில் மாதிரி திரைப்படம் தான் அந்த 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். நான் அந்த இதிலேருந்து இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம மிக தீவிரமாக முயற்சி பண்ணணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத இதில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க. இதில் உள்ள எல்லா இதையுமே நம்மளால் விவரிக்கணும் அப்படின்னு முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்களை உண்மை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சேன்னா இந்த மாதிரி 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்தை இருக்குது. நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சுன்னா அந்த லாங்குவேஜ்லேயே பாருங்கள். அப்படிலாம் தமிழ் டப்பும் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கணும் இந்த படத்தை பாருங்கள். இது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள திரைப்படமாக இருக்கும். நம்ம திரைப்படங்கள் வந்து நம்ம வெறும் பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டு சில திரைப்படங்களும் இருக்குது. அப்படி இல்லாமல் எந்த ஒரு திரைப்படத்திட்டமும் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அது அப்படி திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து உள்ள நல்ல மெசேஜ்களை நம்ம எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தடுக்க யாராலையும் முடியாது. ஒரு முழுமையான வெற்றியை அடைந்தே தீரும். தோழர்களே, நன்றி.